அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம். இந்த காணொளியில் நாம் தமிழனுடைய வாழ்வியல் அறங்களில் ஒன்றான விருந்தை எதிர்கொள்ளும் தன்மையை மலைபடுகடாம் பாடல் வழியாக நாம் இங்கு காண இருக்கிறோம். வாருங்கள். கௌசிகனாரால் நன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது. இந்த நூலுக்கு கூத்தராற்றுப்படை என்னும் வேறு பெயரும் இருக்கிறது. 583 அடிகளை கொண்ட பாடல். 10 பாட்டு இலக்கியத்தில் மிக குறைந்த அடிகளையுடைய நூலாக இதுவும் இருக்கிறது. இந்த பாடல் சொல்லும் அறக்கருத்து தான் என்ன? மலைகளிலே காடுகளிலே வாழக்கூடிய காணவர்கள் தங்கள் தலைவனை காண வரக்கூடிய பிறநிலத்து மக்களை எவ்வாறு உபசரிக்கிறார்கள் என்பதை இந்த கவிதையினுடைய மிக முக்கிய அறமாக இருக்கிறது. கூடவே வழி தெரியாத ஒருவனுக்கு வழி சொல்லக்கூடிய அந்த அறமும் இங்கு சொல்லப்படுகிறது. கவிதை தான் என்ன? அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி உள்ளுணர் கடும்பூடு மலைந்து சேர்ந்து செயலை சப்பம் போகி அலங்கு கலை நரலும் மாறிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்குமெய்தி நோனாச்செருவின் வலம்படு நோந்தாள் மானவிரல் வேல் வைரியமரினை. இங்கு என்ன சொல்லப்படுகிறது? அந்த வழி சொல்லுபவன் சொல்லுகிறான், நீங்கள் பகல் நேரத்தில் இளைப்பாரி செல்லுங்கள், இரவு நேரத்தில் சேர்ந்து தங்குங்கள், இந்த கானகத்திலே சிவந்த நிறமுடைய பூக்களை அணிந்து கொள்ளுங்கள், அசோக மரங்கள் நிறைந்த வழியாக நீங்கள் நடந்து செல்லுங்கள், நடந்து சென்றால் அங்கே ஒரு சிற்றூரை அடைவீர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நன்னனுடைய கூத்தர்கள் என்று. அவர்கள் உங்களை அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்று அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருளை உங்களுக்கு தருவார்கள். அதற்கு முன்பதாக உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய கவலைகளையும் அவர்கள் கேட்டு தன் குறை போல உணர்ந்து கொள்வார்கள். இந்த இடத்தில் அவர்கள் காணவர்களுடைய உணவு சொல்லப்படுகிறது. பருக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு, அதாவது நெய்யில் வேக வைத்த மாமிசத்தையும் திணைச்சோற்றையும் குறுக்கண் இரடி பொம்மல், அதாவது இந்த காணவர்களுடைய வாழ்வியல் உணவான அந்த திணைச்சோற்றையும் அந்த காணவர்கள் உங்களுக்கு தருவார்கள் என்ற மாபெரும் அறத்தையும் இந்த மலைபடுகடாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த பாடலில் இருக்கும் அறம்தான் என்ன? எந்த நிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்தாலும் நீங்கள் இனம் மொழி ஜாதி என்பதை கடந்து நீங்கள் உணவை பெறுவீர்கள். அது தமிழருடைய அறம் என்பது இங்கு புரிகிறது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களால் ஒரு சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு நல்ல வருமானத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.